என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. ஆமாங்க, நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். கிழிஞ்சது ஆண்ட்ராயரு. இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல பொண்ணுங்க 2 பொண்ணுங்க யாரு? உங்க அம்மாவும் நீயும். அப்போ கெட்ட பொண்ணுங்க? எங்க அம்மாவும் என் தங்கச்சியும். அப்போ நல்ல ஆம்பளைங்க யாரு? உங்க அப்பாவும் உங்க அண்ணனும். அப்போ கெட்ட ஆம்பளைங்க? எங்க அப்பாவும் என் தம்பியும். நல்ல சொந்தக்காரங்க யாருங்க? உங்க சொந்தக்காரங்க தான். கெட்ட சொந்தக்காரங்க? ஏன் சொந்தக்காரங்க. அப்பாடா, 13 வருஷம் ஆச்சு பாருங்க. இவ்ளோ தூரம் நீங்க கரெக்டா சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்குங்க. எப்படிங்க இப்படி மாறினீங்க? பைத்தியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறவன் முட்டாள். ஆமா சாமி, போடுறவன் தான் புத்திசாலி. என்னங்க தூங்குறது போது எந்திரிங்க. என்னடி இந்த பூ வெட்டு போய் எங்க அம்மா வீட்டுல கொடுத்துருவாங்க. ஏண்டி காலைல எங்க அம்மா வந்து கேட்டாங்க பூ இல்லைன்னு சொன்னேன். உங்க அம்மா ஒருது தான் இல்லைன்னு சொன்னேன். எங்க அம்மா ஒருது இருக்கு, போய் கொடுத்துருவாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் அனுப்பி வைக்கிற, நம்ம அம்மா வந்து ஒண்ணு கேட்டா இல்லைன்னு சொல்றாளே, என்ன இது? பெண் வந்து நீ வேணும்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்காக எதையுமே தியாகம் செய்வான். நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா உன்னையே தியாகம் பண்ணிட்டு போயிடும். இவன் தான் வேணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்த முறையில அவங்கள பாத்துக்கிறீங்களோ அப்பதான் முடிவு பண்ணுவோம். பாப்பா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஆமா, ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? ஏய் கேட்டதே கேட்காத பாப்பா. கேட்காம. ஏய் லூசாடி நீனு. ஆமா, நீ லூசா? நீ தான் லூசு பாப்பா. நீ தான் லூசு மாமா. டென்ஷன் ஆகாத பாப்பா. டென்ஷன் ஆகாம மாமா. பாப்பா அப்படியே வந்தேன்னு வச்சுக்கவே. ஆமா, அப்படியே வந்தே வச்சுக்குவேன். இங்க இரு பாப்பா. இங்க இருக்கு மாமா. ஏய் ஏய், ஐ லவ் யூ. உலகத்திலேயே உனக்கு எதுதான் ரொம்ப பிடிக்கும்? சாப்பாடு. நீ சோத்து முட்டை நல்லா தெரியுது, அது ஓரமா இருக்கட்டும். அதை தவிர்த்து வேற என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கேட்டேன். ஓரமா இருக்கிற சாப்பாடு. நீ சமைக்கிறதெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டா பிச்சைக்காரன் கூட சாப்பிட மாட்டான். நீ சம்பாதிக்கிறத விட பிச்சைக்காரனே அதிகமா தான் சம்பாதிக்கிறான். லட்டு டாக்டர்ஸ்ல எந்த டாக்டர் பணக்கார டாக்டர்? பல் டாக்டர் தாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாரோட சொத்தையும் புடுங்குறாங்கல்ல. உட்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது, அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது, அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. 2ஐயும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு, சரியா போயிடும். ஐயோ செத்துருவானே. சாவேண்டா. நீ இருந்தா பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு. நேத்து என் ஃப்ரெண்டுக்கு 16 தடவை கால் பண்ணிருக்கேன். எதுக்கு பண்ண? 15 தடவை கால் பண்ணா அவ எடுக்கலன்னு தான் 16 தடவை பண்ண. நீ எதுக்கு அவளுக்கு 15 தடவை கால் பண்ண? 14 தடவை கால் பண்ணி அவ எடுக்கல, அதனாலதான் 15 தடவை பண்ண. வெறுப்பாலே அடிப்பேன். எதுக்கு கால் பண்ண? போன் பண்ணா எடுக்கறாளான்னு பாக்குறக்கா பண்ண. போன் பண்ணா எடுக்க மாட்டாங்களா? அப்புறம் ஏன் அவன் எடுக்கல? உன் கால எதுக்கு அவ எடுக்கணும்? ஏன்னா நான் தானே கால் பண்ணேன். எதுக்கு பண்ண? போன் பண்ணா எடுக்கறாளான்னு பாக்குறதுக்காக பண்ணேன். சாமி, நீ அவளுக்கு காலே பண்ண வேணாம். நானே உனக்கு கால் பண்ணி தரேன். நீ அவகிட்ட விடிய விடிய பேசு. அப்படி ஒரு மொச்சிப்பா. ஏமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அடிக்கடி கோயிலுக்கு போவேன்னு உங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நீ ஒரு தடவை போய் கூட நான் பார்த்தது இல்லையே. அதான் நீ வந்துட்டு இல்லப்பா. அதுக்கு உன்னை கட்டுனதுக்கு அப்புறம் இந்த கடவுள் மேல இந்த டப்பிக்கையே போயிருச்சுப்பா. மதுக்கடைகளை மூடிட்டா எங்க பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த நகை கடையும் புடவை கடையும் மூடிட்டா எங்களுக்கு சந்தோஷம். உண்மையிலே பெண்கள் என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா? எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கடைசி வரை எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டா அதுவே போதும். போச்சு உங்க ஆத்தாளுக்கும் அப்பப்ப முடியாம போகுது. நீ எத்தனை நாளைக்கு தான் அப்படியே தனியாவே இருப்ப? உனக்கும் காலகாலத்துல நடக்க வேண்டியது நடந்தாதானே நல்லது. ஆமா ஆமா, கண்டிப்பா நடக்கணும். என்ன கொஞ்சம் பேச வர்றியா? சரி சொல்லு. ஒரு 2 வருஷமாவே தொடர்ந்து உன் ஆட்டத்தை ஒருத்தன் பாத்துட்டே இருக்கானா? ஒருத்தனா பார்த்தா ஊரேதான் பார்த்துச்சு. இப்ப அதுவா முக்கியம்? நீ எப்போ என் கழுத்து தாலி கட்ட போற? முதல்ல அதை சொல்லு. என்ன கொஞ்சம் பேச வர்றியா இல்லையா? சரி சொல்லு. ஏங்க, இந்த உலகத்துல பெண்கள் செய்ய முடியாத வேலை அப்படின்றது எதுவுமே இல்லை. அப்படிலாம் இல்லையே, நிறைய வேலை ஆம்பளை செய்யற வேலை உங்களால செய்ய முடியாது. அப்படியா? அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க பாப்போம். ஒரு 1/2 மணி நேரம் வாய மூட்டு இருக்க முடியுமா? தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியாச்சு. எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா? ஃபேவரட் ஃபுட் இட்லி ஆர் தோசை? தோசை. தோசை ஆர் பரோட்டா? தோசை. தோசை ஆர் பாஸ்தா? தோசை.
தோசை ஆர் புட்டு, தோசை தோசை ஆர் பிரியாணி. தோசை. மாவு கம்பெனிலாம் உங்களை பிராண்ட் அம்பாசிடரா கூப்பிடுவாங்க நானா. சரி, உன் புருஷன் நிறைய சம்பாரிச்சார்ல, அவர்கிட்ட ஒரு 2 பவுன் தங்கத்தை வாங்கி நீ மாட்டிருக்கலாமே. கேட்டேனே 2 பவுன் சங்கிலி வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டேனே. வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆமா, அவர் வாங்கி கொடுத்தாரு. நீனே ஒரு தங்கம், உனக்கு எதுக்கு பிள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டாருப்பா. என்னங்க நேத்து நீங்க குடிச்சிட்டு தானே வீட்டுக்கு வந்தீங்க? இல்லையே. எனக்கு தெரியும், நேத்து நீங்க குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தீங்க. தோப்பர், நேத்து நான் குடிக்கவே இல்லை, சும்மா ஏதாவது நீனே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் அடிப்பேன் திட்டுவேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? நான் அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. திட்ட மாட்டியா? ஆமாம்மா, கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸு கூட போனேன்னா, அதான் குடிச்சாலும் கரெக்டாக வீட்டில் வந்து படுத்துட்டேன்ல. நாயே, கரெக்டா வீட்டுல வந்து படுத்துட்டு நாயே பெட்ஷீட் ஃபுல்லா மூத்திரம் மெஞ்சிட்டேன். ஒழுங்கா பெட்ஷீட் எல்லாம் துவச்சு போடல, ஜென்மத்துக்கு மூத்திரம் போக முடியாத அளவு பண்ணிடுவேன். ஆமாம்மா, உடனே துவச்சு போட்டுறேன்டி. ஹலோ மேம், அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க. உங்க ஹஸ்பண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனை பத்தி எதுக்கு நான் என்ன நினைக்கணும்? சரி, உங்க ஹஸ்பண்ட் போட்டோ என்னைக்கா பர்சனல் வச்சிருக்கீங்க? அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெரிய விஷயம். நான் எதுக்கு அவன் போட்டோ? உங்க ஹஸ்பண்ட் வேற கேள்வி இருந்தா கேளு, அவனை பத்தி பேசாத. வேற கேள்வி இருந்தா கேளு. என்னங்க, இந்த பிறந்தநாளுக்கு உங்களுக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்? இது வாட்ச் வாங்கி கொடுத்தடி. அந்த வாட்ச் எங்க இருக்கு? பீரோல இருக்கு. பீரோல வச்சு புடுங்கிறதுக்கா வாங்கி கொடுத்தேன்? எடுத்து கையில கட்டுறா. என்னங்க, இன்னைக்கு தேதி 25 ஆயிடுச்சு. 25ஆம் தேதி என் செயினை மூட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல, மூட்டு தாங்க. ஏண்டி, இப்போதைக்கு காசு இல்லடி, கொஞ்சம் அடுத்த மாசம் மூட்டுக்கோ. இப்போ என்ன அர்ஜென்ட்? இந்த இதுக்கு தாண்டா நான் செயினை தர மாட்டேன்னு சொன்னேன். நல்லா வாய்க்கு வைக்கனே பேசி வாங்கிட்டு போனல, மரியாதையா மூட்டுத்தா, இல்லைன்னா மானம் கட்டு போயிருவேன். செயின் அடமான வச்சு நான் எனக்காடி செலவு பண்ணிக்கிட்டேன், உனக்கு தானே செலவு பண்ணேன். எவன்டேச்சும் கடன் வாங்கி ஃபர்ஸ்ட் செயினை மூட்டு கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம மானம் கெட்டு போயிடுவோம். மேடைய போட்டது ஆம்பளை, இந்த லைட்லாம் கட்டினது ஆம்பளை, அந்த மேல அந்த சீரியல் செட்லாம் போட்டது ஆம்பளை, இந்த மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த கீபோர்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை, செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஆம்பளைய கண்டுபிடிச்சது. பெண்கள் தாய்மார்கள் நாங்க பெக்காம வந்து பிறந்துட்டீங்க ஆமை குட்டி சைஸுக்கு ஆம்பளை 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 அப்படி சொல்லாதம்மா. அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. அத்தை, சொல்லுங்க மாப்ள. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? எல்லா செலவும் சேர்த்து 3 லட்சம் ஆயிருக்கும். நான் 3 லட்சத்துக்கு 30 லட்சமா தர்றேன். தயவு செஞ்சு உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன் மாப்ள, நான் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கொத்தனாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு வீட்டை கட்டினா அது கொத்தனாரு. சரி, ஒரு வீட செங்கலா பிரிச்சா அது நாத்தனாரு.